Hello students, welcome to Students Teacher Channel. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சம்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன் பார்த்தாச்சு. அதில் புக் இன் அண்ட் புக் பேக் டோட்டலி 9 சம்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அது நம்ம முடிச்சிட்டோம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ். இதில் என்னெல்லாம் சம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ், அந்த லெசனில் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் என்ன இருக்குது, எந்தெந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிறத இனிஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்னெல்ஸ் லா. திஸ் இஸ் அ ஃபேமஸ் ஃபெமிலியர் லா, ஸ்னெல்ஸ் லா. இதோட ஃபார்முலா sin I by sin R ஈக்குவல் டு μ2 by μ1. அடுத்தது லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் ஃபார்முலா 1 by f ஈக்குவல் டு 1 by v மைனஸ் 1 by u. அண்ட் மயோப்பியா, ஐ டிஃபெக்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ ஒரு பர்சனுக்கு மயோப்பியா இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கும். ஸோ மயோப்பியா f ஈக்குவல் டு xy டிவைடட் பை x மைனஸ் y. அண்ட் இது ஒன் ஆஃப் தி டிஃபெக்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. இதோடைய ஃபோக்கல் லென்த் f ஈக்குவல் டு capital D small d divided by capital T small d minus capital D. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ஐயோட ஃபோக்கல் லென்த்துக்கான ஃபார்முலா. லாஸ்ட் ஃபார்முலா லென்ஸ் ஃபார்முலா. ஓகே, லென்ஸோட பவர், லென்ஸ் பவர் P ஈக்குவல் டு 1 by f, அதாவது ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல். Magnification of a lens. Magnification of a lens m equal to v by u equal to h2 divided by h1. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே செகண்ட் லெசனில் யூஸ் பண்ணி சம்ஸ் டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? கொஷின்ஸ் ரீட் பண்ண போகிறோம். கொஷின்ஸை ரீட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை முடிஞ்ச வரைக்கும் டயக்ராமாக மாற்ற முடிஞ்சதான்னு பார்க்கணும். அண்ட் டேட்டாஸ் பார்க்கணும், என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணலாம். லைட் ரேஸ் ட்ராவல் ஃப்ரம் வேக்யூம் இன்டு எ கிளாஸ் whose refractive index is 1.5 if the angle of incidence is 30 degree. Calculate the angle of refraction inside the glass. ஒரு லைட் ரேவை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த லைட் ரே ட்ராவல் பண்ணுது. எங்கேருந்து ட்ராவல் பண்ணுதுன்னா வேக்யூம்லேருந்து கிளாஸ்க்கு போகுது. இங்கே வேக்யூம் கிளாஸ் அப்படின்னா வேக்யூம் இஸ் அ ஒன் மீடியம், கிளாஸ் இஸ் அ அனதர் மீடியம். ஓகே, ரெண்டு மீடியம்க்கு பிட்வீனில் தான் ரிஃப்ராக்ஷன் நடக்கும். ஸோ அப்போது வேக்யூம்லேருந்து லைட் ரேஸ் எங்கே போகுது, கிளாஸ்க்கு போகுது. ஹூஸ் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இஸ் 1.5. இதோடைய ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ், இது ரெண்டுடைய ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, 1.5ன்னு கொடுத்தாச்சு. இஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் 30 டிகிரின்னு கொடுத்தாச்சு. நம்மளை என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இன்சைடு தி கிளாஸ். கிளாஸ்க்குள்ளே ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அந்த லைட்டு எவ்வளவு ஒளி விலகல் ஆகிருக்கு, ரிஃப்ராக்ஷன் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராமை பாருங்கள். இது ரெண்டு மீடியம், இந்த லைன் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் அந்த டூ மீடியம்ஸை செப்பரேட் பண்ணுது. வேக்யூம்லேருந்து தான் கிளாஸ்க்கு போயிருக்கு. அப்போ லைட் ரேஸ் வந்து இங்கே போயிருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு மீடியம் வேக்யூம், இதை செகண்ட் மீடியம் கிளாஸ்னு செலக்ட் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் மீடியம்லேருந்து செகண்ட் மீடியம் போகுது. ஸோ ஆக்சுவலி ஏரோ மார்க் போடணும். ஒரு லைட் ரே ஒன் மீடியம்லேருந்து அனதர் மீடியம்க்கு என்ட்ராகும்போது அதோடைய ஓன் பாத்தில் டீவியேஷன் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரிஃப்ராக்ஷனுடைய டெஃபினேஷன். ஸோ அப்போது வேக்யூம்லேருந்து கிளாஸ்க்கு போகும்போது இந்த டாட்டர் லைன்ஸில் தான் ஆக்சுவலி போயிருக்கணும். பட் இது ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால அதோடைய ஓன் பாத்தில் டீவியேட் ஆகிருக்கு.
இங்கே இன்சிடென்ட் ஆங்கிள் இருக்குல்ல, இதை I ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரியில் இருக்கும் அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிவனில் இருக்கிறது ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் μ1. ஏன் μ1 கொடுத்துருக்காங்கன்னா μ1ஓட வேல்யூ 1.0. இது எங்கே இந்த 1.0 இல்லை, நமக்கு கொஷினே கொடுக்கல. ஆனால் நம்ம இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னா, வேக்யூம்க்கு ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இருக்குது, கிளாஸ்க்கு ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இருக்குது. கிளாஸுக்கான ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் தான் 1.5ன்னு கொடுத்துருக்காங்க. பட் வேக்யூம்க்கான ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதை விட்டுறக்கூடாது. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, நிறைய மீடியம்ஸ் இருக்குது. அந்த நிறைய மீடியம்ஸ்க்கும் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் வந்து வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த வேல்யூஸை நம்ம மெமரி பண்ணிக்கணும். இங்கே நமக்கு வேக்யூம்க்கு ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் நம்மளே என்ன பண்ணுறோம், மெமரி பண்ணி வச்சுருந்து அதை 1.0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி 1.0 இஸ் நத்திங் பட் 1. இங்கே ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் μ2 ஈக்குவல் டு 1.5 அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் இங்கே மிஸ் பண்ணிட்டேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் I ஈக்குவல் டு 30 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R ஈக்குவல் டு கொஷின் மார்க்கு. என்ன தான் இங்கே வேர்டிங்ஸில் எழுதியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த லெட்டர்ஸ் போட்டுக்கணும். ஏன், இது ஒரு டெரிவேட்டிவ் ஃபார்மில் தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையுமே ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம எழுத போகிறது கிடையாது. ரைட், ஓகே. இந்த ஃபார்முலாவை நம்ம எதை பேஸ் பண்ணி போட போகிறோம், அக்கார்டிங் டு ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலா நமக்கு தெரியுமே, sin I by sin R ஈக்குவல் டு μ2 டிவைடட் பை μ1. ஏன் இந்த μ2 டிவைடட் பை μ1 அப்படின்னு ஏன் 2 மேலே வந்திருக்குமா, எப்போதுமே மீடியம் 1 மீடியம் 2 தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் μ2 டிவைடட் பை μ1. இந்த சம்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அண்ட் ஆஃப்டர் நான் வந்து தியரி பார்ட் நடத்தும் போது இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூஸ், கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். மெட்டீரியல், வேக்யூம்க்கு என்ன, ஏர் மீடியம்க்கு என்ன, வாட்டர் மீடியம்க்கு என்ன, எத்தில் ஆல்கஹாலுக்கு என்ன, கிளாஸ்க்கு என்ன, அதோட வேல்யூஸ்லாம் இங்கே சம் வேல்யூஸஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இம்ப்ளைஸ் ஸ்னெல்ஸ் லாவோட ஃபார்முலாவை நான் வந்து டிவைடில் இருக்குது ஆப்போசிட் சைடில் நான் மாற்றிட்டேன். ஹியர் இந்த இடத்துல நான் அந்த வேல்யூவை நம்ம கரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். பிகாஸ் ஏன்னா இங்கே தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், மிஸ்டேக்ஸ் எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். μ1 ஈக்குவல் டு 1, μ2 ஈக்குவல் டு 1.5, I ஈக்குவல் டு 30 டிகிரி. ரைட்டு, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, இதை எடுத்து நான் திரும்ப எழுதியிருக்கேன். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மியூவோட வேல்யூ என்ன, மியூவோட வேல்யூ வந்து 1. sin ஐயோட வேல்யூ எவ்வளோ, 30 டிகிரி ஈக்குவல் டு μ2ஓட வேல்யூ என்ன, 1.5. sin ஆரோட வேல்யூ என்ன, sin ஆர் வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகல் கோணம் எவ்வளோ, அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இன்ட்டு 1.0க்கு நம்ம 1னே போட்டுக்கலாம். sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 1.5 sin ஆர். இந்த 1.5 ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் சைட் வரும்போது மல்டிபிளில் இருக்க இந்த டேர்ம் டிவைடில் வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 1.5 ஈக்குவல் டு sin ஆர். இப்போ இதை நான் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அதை நம்ம LHS சைடில் தான் வச்சுக்கணும். ஸோ sin ஆர் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1.5. ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. ஸோ 1/3 இதை டிவைட் பண்ணும்போது 0.33ங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் தேவை கிடையாது, நமக்கு தேவை வந்து டிகிரி தான் தேவைப்படுது. நமக்கு என்ன டிகிரி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். I வந்து 30 டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா பேர் வந்து எந்த டிகிரி, அதுதான் நம்ம கொஷின். ரைட், கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம தேடணும். அதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆன்சர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே sin ஆர் ஈக்குவல் டு 0.33ன்னு எடுத்துட்டோம் இல்லையா, ஆர் தான் நமக்கு வேணும். ரைட்டா, இந்த சைனை ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம், ஈக்குவல் டுக்கும் அதர் சைட் கொண்டு போகிறோம். அப்போது இங்கே சைன் இருந்தது, இங்கே சைன் இன்வர்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ். இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நமக்கு லாக் புக் அப்படின்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்டில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹையர் செகண்டரியில் தான் லாக் புக்ஸ் கொடுப்பாங்க. அந்த வேல்யூஸ் வந்து லாக் புக்கில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஒரு சம் இந்த ஆங்கிள்ஸ் ரிலேட்டடாக வந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூஸ் நமக்கு தேவைப்படும், ஆங்கிள் லாக் புக் தேவைப்படுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஒரு சில ஃபெமிலியர் வேல்யூஸை மெமரி பண்ணிக்கோங்க. அண்ட் லாக் புக் கிடச்சிச்சா கூட பார்த்துக்கோங்க. பட் எக்ஸாமுக்கு லாக் புக்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த வேல்யூ இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாகவும் அப்புறம் அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லாக் வேல்யூ வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அப்போ டோன்ட் வரி. அப்போ இந்த வேல்யூவை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. சைன் இன்வர்ஸ் 0.33 வேல்யூ ஆர் ஈக்குவல் டு 19.45 டிகிரி. ஸோ நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் எவ்வளோ தெரியும், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எவ்வளோ தெரியும். ஸோ இதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இம்ப்ளாய்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும், ஈக்குவலாக வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். நான் கூட இங்கே அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக போடலை. பட் நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் இஸ் அ வெரி மஸ்ட். நீங்கள் எழுதும்போது நீட்டாக போட்டுக்கோங்க. ஸோ எஃபெக்டிவ் அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும் எக்ஸாம் பேப்பர். அண்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். A beam of light passaging through a diverging lens of focal length 0.3 meter appear to be focused at a distance 0.2 meter behind the lens. Find the position of object. பீம் அப்படின்னா நம்ம என்னன்னா நம்பர் ஆஃப் லைட் ரேஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பீம் அப்படின்னு சொல்லுவோம். ஒளிக்கற்றை. ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து நிறைய லைட் ரேசஸ் வருது, நிறைய லைட் ரேசஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். எ பீம் ஆஃப் லைட், ஒரு ஒளிக்கற்றை பேசேஜ் ஆகுது. அது எப்படி பேசேஜ் ஆகுதுன்னா டைவர்ஜிங் ஆகுது. டைவர்ஜிங் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த். டைவர்ஜிங்னு வந்துச்சுனாலே அது கான்கேவ் தான். ஓகே, டைவர்ஜிங். இங்கே ஆக்சுவலி அவங்க கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸ் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா லென்சஸை இப்படி தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸு. பட் அவங்க வந்து இன்டைரக்டாக என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா டைவர்ஜிங் லென்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டைவர்ஜிங் லென்ஸ் அப்படிங்கிறது எது கூட ரிலேட் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா ஃபார்முலா கான்கேவுக்கும் கான்வெக்ஸ்க்கும் தான் இருக்குது. டைவர்ஜன் ஃபார்முலா கன்வர்ஜன் ஃபார்முலான்னு கிடையாது. அப்போது இங்கே டைவர்ஜிங் லென்ஸுனால் அது கான்கேவாக தான் இருக்கும். அப்போ கான்கேவோட ஃபார்முலா தான் நம்ம போடணும். டைவர்ட்னா ஒரு பாயிண்ட்லேருந்து டிஃப்ரெண்ட் வேஸ்க்கு ரேசஸ் வந்து போகிறத நம்ம டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கான்கேவ் தான். இது வந்து கொடுக்கல, பட் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை பாக்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன், ஹைலைட் பண்ணேன். லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 0.3 மீட்டர். அப்பியர் டு பி ஃபோக்கஸ்டு அட் எ டிஸ்டன்ஸ். அதோட டிஸ்டன்ஸ் வந்து 0.2 மீட்டர். பிஹைண்ட் தி லென்ஸ்னால் லென்ஸ்க்கு பின்னாடி கிடைக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறது தான் நமக்கு கொஷினு. ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்காங்க, 0.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜை விங்கிற லெட்டரில் டினோட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை யூங்கிற லெட்டரில் டினோட் பண்ணணும். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. வேர்டிங்ஸ் மாற்றிருக்கு என்ன, ஆனால் மீனிங்ஸ் என்ன ஒன்று தான். ஃபோக்கல் லென்த்தை ஸ்மால் எஃப்பில் நம்ம டினோட் பண்ணணும். ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு 0.3 மீட்டர். டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் பி ஈக்குவல் டு 0.2 மீட்டர். பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் U ஈக்குவல் டு கொஷின் மார்க். இதெல்லாம் கரெக்டு தான். இங்கே வந்து எந்த வேல்யூமே, இது ப்ளஸ் வேல்யூ இது மைனஸ் வேல்யூன்னு எதுவுமே வந்து ஒரு ஐடென்டிஃபை கொடுக்கவே கிடையாது. ஆனால் நான் எழுதியிருக்கிறது வந்து ஃபோக்கல் லென்த்து -0.3 -0.2ன்னு எழுதியிருக்கேனே, எதுவும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? இல்லை. என்ன அப்படின்னா இந்த இன்ஃபோ பார்த்துக்கோங்க. கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸ்னு 2 லென்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் சம்ஸ்லாம் டிரைவ் பண்ண போகிறோம். எங்கே ஒரு சம் உங்களுக்கு கான்கேவாக வந்திருக்கோம், இட்ஸ் அ கண்டிஷன், இட்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். எங்கே ஒன்று கான்கேவ் லென்ஸில் நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் டிரைவ் பண்ண போகிறீங்களோ, அப்போ ஒரு லென்ஸ் ஃபார்முலானா இந்த 3 டேர்முமே இருக்கும். ஃபோக்கல் லென்த்து, டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ், டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், இது 3 டேர்முமே இருக்கும் கான்கேவில். ரைட்டா? கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபார்முலாவில் நம்ம போடுறது கான்கேவ் சம்மாக இருந்துச்சுன்னா எல்லா டேர்மோட ஆன்சருக்கு முன்னாடி நம்ம மைனஸை ஆட் பண்ணிக்கணும்.
கிவனில் இருக்கிறதுக்கும் மைனஸ் போட்டுக்கணும். ரிசல்ட்டு ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கும்போது ப்ளஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸில் போட்டுக்கணும். இன்கேஸ் அது வந்து கான்வெக்ஸாக இருக்குது, கான்வெக்ஸாக இருக்கிற பட்சத்தில் வி டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ், ஃபோக்கல் லென்த் இது ரெண்டுக்கும் ப்ளஸ் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நம்ம யூ கொடுக்கணும், மைனஸ் கொடுக்கணும். புரியுதா? ஸோ இதை மறந்துடாதீங்க. மைனஸ் ப்ளஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் சம்மும் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நமக்கு என்ன கான்கேவ் இல்லை, ஸோ அப்போ எல்லாமே என்ன பண்ணும், மூணுக்குமே நம்ம மைனஸ் கொடுக்கணும். ஸோ அதனால தான் எல்லா வேல்யூஸ்க்கும் முன்னாடி நம்ம மைனஸ் கொடுத்துருக்கோம். இதோட வேல்யூ என்ன, 1 ஃபார்முலா 1/f = 1/v - 1/u. இதுதான் இதோடைய ஃபார்முலா. ஸோ 1 நமக்கு இந்த ஃபார்முலாவில் என்ன வேணும், u இந்த டேர்ம் தான் வேணும். அப்போ இதை தூக்குவோம். ஓகேவா? இது இந்த சைட் கொண்டு வரலாமா? இந்த சைட் கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். மைனஸில் இருக்குது ப்ளஸில் மாறிடும், இந்த ப்ளஸில் இருக்க டேர்ம் மைனஸ்க்கு வந்துடும். ரைட்டு? ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/u = 1/v இருக்க இடத்துல 1/v ஆக்சுவலி இங்கே இருக்குமா, வியோட வேல்யூ தான் -0.2. இது ஃபார்முலாவில் இருக்க மைனஸ். 1/fோட வேல்யூ -0.3. 1/u = இப்போ இந்த பாயிண்டில் இருக்குது, நான் வந்து பாயிண்டில் இருந்து டிவைட் பண்ணுறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் ஃபுல் நம்பர் ஹோல் நம்பருக்கு மாற்றிக்கிறேன் அப்படின்னா இதை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 2ஆக மாறிடும். ஓகேவா? அப்போது டினாமினேட்டரில் 10ஆல் மைனட் பண்ணால் நியூமரேட்டரில் 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ், இந்த மைனஸை இங்கே காமனாக எடுத்து போயாச்சு. 10ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 0.2 × 10, ஸோ 2 ப்ளஸ் minus into minus plus 1 × 10 divided by 0.3 × 10. So next step implies 1/u = -10/2 plus 10/3. இங்கே இதை தான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு கான்ஜுகேட், இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 6 வரும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 6 வரும். ஸோ இந்த வேல்யூ 6 வரும். இப்போ நமக்கு இங்கே 6 வரணும். இங்கே ஒன்று போடல நான், -10 டிவைடட் பை, இப்போ 6னால் இங்கேயும் 6 வரும், இங்கேயும் 6 வரணும்ல. 6க்கு 2 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 6 வரும் நமக்கு, 3. அப்போது 2 3s are 6. இப்போது இங்கே என்ன மல்டிபிள் பண்ணியிருக்கோம், 3. அப்போ வேல்யூ மாறாமல் இருக்கணும்னா மேலே நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். அடுத்த டேர்ம் ப்ளஸ் 10 இருக்குது டிவைடட் பை 3. 3யோட எந்த மல்டிபிள் பண்ணால் 2 ஆகும், இன்ட்டு 6 வரும் அப்படின்னா 2. 3 2s are 6. ஸோ இங்கே என்ன நம்ம மல்டிபிள் பண்ண போட்டிருக்கோம், 2 × 2. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். -10 3s are 30 ப்ளஸ் 10 2s are 20 டிவைடட் பை, இதுவும் 6 வந்துடுச்சு, இதுவும் 6. இந்த ரெண்டு 6க்கு ஒரு 6 எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோன்னா என்ன வரும், 10 வரும். பெரிய டிஜிட் கிட்ட தான் மைனஸ் இருக்குது. ஸோ -10 10/6. 1/uவோட வேல்யூ தான் -10/6. நமக்கு தேவை யூவோட வேல்யூ தான். அப்போது என்ன பண்ணும், இது அப்படியே ரெசிப்ரோக்கலில் கொண்டு வரணும். அப்போ -6/10 = இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா -0.6 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் u = வேல்யூ அதுவே மைனஸில் வந்துடுச்சு, அதை இப்போ மைனஸ் போட வேண்டியதில்லை, -0.6 மீட்டர். ஏன்னா இது கான்கேவ்ங்கிறதுனால UVF 3 டேர்முக்கு முன்னாடி மைனஸ் போடணும். நமக்கு கொடுத்துருந்த டேட்டாவில் வியும் எஃப்பும் கொடுத்துருந்தாங்க. வியும் எஃப்புக்கும் நம்ம மைனஸ் போட்டாச்சு. எதுக்கு மட்டும் நம்ம இந்த ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், மைனஸ் போடுறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த 2 சம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் இன்ஸ்டன்டினியஸாக அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.